பிட்காயின் பிஎம் மார்க்கெட் பொட்டத்தில் நல்ல ப்ரைஸுக்கு வாங்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கடைசி 2 பிஎம் மார்க்கெட்டில் 2018 வந்த பிஎம் மார்க்கெட்டில் பிட்காயினை 3000க்கு நீங்கள் வாங்கியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த 2022 பிஎம் மார்க்கெட்டில் பிட்காயினை மினிமம் நீங்கள் $15,000 ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் 82,000 80,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, அடிக்கடி பிட்காயின் இந்த பொட்டமுக்கு போகாது, எப்பயாச்சும் ஒரு தரம் தான் போகும். ஆனால் அப்படி போகக்குள்ள கூட நிறைய ஃபட்டு, நிறைய நெகட்டிவ் நியூஸ், நிறைய விஷயங்களில் வந்து 190% ஆக்களில் மேக்ஸிமம் விற்க வச்சு மார்க்கெட்டை பயமுத்தாட்டி தான் அந்த பிளேஸுக்கு போகும். அந்த பிளேஸுக்கு போகக்குள்ள முதலாவது உங்களை வாங்குறதுக்கு ஒரு கட்ஸ் ஒன்று இருக்கணும், ரெண்டாவது உங்களை வாங்குறதுக்கு பணம் இருக்கணும். அநேகமான நாட்கள்கிட்ட ரெண்டும் இருக்காது, அப்படி ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று இருக்காது. கூடுதலான நாட்களுக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் பிஎம் மார்க்கெட் பொட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்குறதுக்கு நிறைய அளவில் ஃபண்ட் இருக்காது. ஏன்னா அவங்க மேலே போகக்குள்ள ஃபோமோவில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போகக்குள்ள நம்ம மிஸ் பண்ணிடுவோமே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் நிறைய பேர் மேலே டொப்பில் வாங்கிடுவாங்க. நாளைக்கு மார்க்கெட் கீழே பொட்டம் வரக்குள்ள அவங்கள்ட்ட பணம் இருக்காது வாங்குறதுக்கு. ஆனால் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் புதுசாக வந்தால் நியூபியாக இருப்பீங்கன்னு சொன்னால் பயத்தில் என்ன செய்வீங்கன்னு ஃபியரில் என்ன செய்வீங்க, கீழே வர பயத்தில் விற்பீங்க. ஆனால் நீங்கள் ஓஜியாக இருப்பீங்கன்னு சொன்னால் கனால மாரிங்கன்னு சொன்னால் கீழே வந்தால் நல்ல ப்ரைஸ் இதுக்கு மேலே போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். ஸோ அந்த டைமில் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட பணம் இருக்காது. இந்த 2 பிரச்சனைக்கும் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் தான் டிசிஏன்னு சொல்கிறேன். டிசிஏன்னு அர்த்தம் டொலர் காஸ்ட் ஆவரேஜிங். உங்களுக்கு இந்த டிசிஏ இந்த டொலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட் எப்படி செய்கிற என்ன விஷயம்னு சொல்லி எதுவுமே விளங்கலாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிசிஏன்னா என்ன, இந்த டிசிஏ எங்கே செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம்ங்கிற எல்லா விஷயத்தையுமே இல்லை டீச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் புதுசுனாலும் உங்களுக்கும் சொல்யூஷன் இருக்குது. எல்லாரோட அல்டிமேட் டார்கெட்டும் நம்ம வாங்குகிற ஒரு பொருள் லாபத்தில் கிடைக்கணும். இதுதான் எல்லாரோட டார்கெட். நீங்கள் பிட்காயினை வாங்கினாலும் சரி, நீங்கள் இன்னொரு கிரிப்டோ கரன்சி வாங்கினாலும் சரி, நீங்கள் கிரிப்டோ கரன்சி நம்ம வேறு எந்த பொருளை வாங்கினாலும் சரி, லாபத்தில் நம்மளுக்கு கிடைக்குதாங்க தான் அல்டிமேட் டார்கெட். லாபத்தில் எப்போ வரும்னு சொன்னால் பிட்காயின் பிஎம் மார்க்கெட் பொட்டத்தில் தான் லாபத்துக்கு வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2018 ஆக கீழே பிஎம் மார்க்கெட் பொட்டத்தில் $3,122 வந்திக்கு, 2022 $15,500 கிட்ட வந்திக்கு. ஓகே, இந்த இடத்துல வரக்குள்ள இதுதான் பொட்டம்னு சொல்லி அநேகமானாக்கள் வழங்காது. ஓகே, இந்த இடத்துக்கு வரக்குள்ள அநேகமாக நினைக்கிறேன் இதை விட கீழே போகும், இதை விட கீழே இன்னும் லாபத்துக்கு வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் அடித்து மேலே குயிக்காக போயிடும். ஓகே, பிஎம் மார்க்கெட்டில் ஆக பொட்டமுக்கு வரக்குள்ள பொட்டத்தில் கனகாலம் நிற்காது, உடனே அடுத்த நாளே பம்பாய் மேலே போயிடும். இப்போ நம்ம இந்த டிசிஏ மெத்தட்டை பார்ப்போம். எப்படி நம்மளோட பெஸ்ட்டான ஏதோ ஒரு பொருளை இதை நீங்கள் பிட்காயினுக்கு மட்டும் இல்லை எந்த கிரிப்டோ கரன்சி பாவிக்கலாம். கிரிப்டோ கரன்சி தவிர்த்து வேற ஒரு பொருளை வாங்குறது கூட நீங்கள் டிசிஏ இந்த டொலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்டை நீங்கள் பாவிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பொட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காட்டியும் நல்ல அவரேஜான ப்ரைஸில் உங்களுக்கு எந்த பொருளையும் வாங்கிக்கொள்ளையிலும். ஸோ உங்களுக்கு இந்த டிசிஏ வழங்கப்படுத்த 2 செனாரியோடுங்க. ஓகே, ஏ பின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஏகிட்டையும் $600 பணம் இருக்குது, பிகிட்டையும் $600 பணம் இருக்குது. 2 பேரும் பிட்காயின் வாங்க போகிறாங்க. ஓகே, ஏ என்ன பண்ணுன்னு சொன்னால் மொத்தமாக அவர்கிட்ட இருக்கிற $600 ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த வச்சு மொத்தமாக வாங்குறாரு. ஓகே, அவர் வாங்கின இடம் இந்த வரைக்கும் இந்த க்ரீன் லைனில் போகிறது தான் ஏ வாங்கின இடம். பி என்ன பண்ணன்னு சொன்னால் அந்த $600 மொத்தமாக வாங்காமல் அந்த $600 ஆறாக பிரித்து ஒவ்வொரு இடத்தையும் $100 வாங்குறாரு. அவர் முதலாவது வாங்குறாரு இவ்விடத்தை. அவர் வாங்கினது பிறகு மார்க்கெட் மேலே போகுது, மார்க்கெட் மேலே போன பிறகு இவ்விடத்தை இன்னொரு தரம் வாங்குறாரு. அதுக்கு அடுத்து இவ்விடத்தை வாங்குறாரு, இவ்விடத்தை சொல்லி 6 தரம் வாங்குறாரு. ஸோ மார்க்கெட் அவர் வாங்குற அந்த 6 டைம்லையும் 6 இடத்துல இருக்குது. இந்த 6 டைமும் சேமான இன்டர்வலில் வாங்குறாரு. நீங்கள் சேமாக தான் செய்யணுன்னு இல்லை, ஆனால் நீங்கள் பொட்ஸ் வச்சு டிசிஏ பண்ண போகக்குள்ள அது சேமான இன்டர்வலில் வாங்கும். ஓகே, ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா, அப்படி ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்கா, அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு 2 கிழமைக்கு ஒருக்கா, அப்படி ஒவ்வொரு மாதமும் வாங்குற மாதிரின்னு சொல்லி நீங்கள் டிசிஏ பொட்டுகளை செட் பண்ணலாம். நீங்கள் மெனுவலாக கூட செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ ஏ வாங்கக்குள்ள ஒரே ஒரு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் பி வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் அவர் விலை கூடையாக வாங்கியிருக்காரு. எத்தனை விலை கூடையாக 2 தரம் வாங்கியிருக்காரு, விலை குறைவாக இருக்கக்குள்ள 3 தரம் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ மார்க்கெட் அதாவது 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் 6 இன்வெஸ்ட் பண்ணிக்காரு, இவர் தனியாக இன்வெஸ்ட் பண்ணிக்காரு. இந்த இடத்துல வச்சு யாருக்கிட்ட கூடுதலான பிட்காயின் இருக்குது, அதாவது யார் நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் பிட்காயின் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துப்பீங்கன்னு சொன்னால் பி தான் வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ ரெட்டில் காட்டுறது பி. ரெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3455 சத்தோசிஸை இவர் அக்யூமுலேட் பண்ணிக்காரு. ஆனால் ஏ இவரத்தை வச்சு ஒரே டைமில் வாங்கக்குள்ள 3000 சத்தோசிஸ் தான் அக்யூமுலேட் பண்ணிக்காரு. டிசிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ டைம் பீரியடுக்கு நீங்கள் டிசிஏ பண்ணீங்கிற பொறுத்து இருக்குது. நீங்கள் டிசிஏ பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்து மார்க்கெட் மேலேயே போயிட்டே இருக்கும்னு சொன்னால் உங்களோட டிசிஏ எவரேஜ் ப்ரைஸு மேலே ஏறிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து மேலே வாங்கிட்டே போகிறீங்க. நீங்கள் வாங்கின எவரேஜ் கூட்டிகிட்டே போகும். நீங்கள் டிசிஏ பண்ணின இடத்துலேருந்து கீழே மார்க்கெட் வரும்னு சொன்னால் நீங்கள் மேலே வாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வாங்க உங்களோட எவரேஜ் ப்ரைஸும் குறைஞ்சிட்டு வரும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு போகக்குள்ள நீங்கள் ஒரு ஹார்ட் ஹார்ட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட்டில் டொப்லேயே நீங்கள் வாங்க மாட்டீங்க, அதே மாதிரி மார்க்கெட்டில் பொட்டம்லேயும் வாங்க மாட்டீங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பொட்டம்லேயும் வாங்க மாட்டீங்கன்னா நீங்கள் மேலேயும் வாங்கி கீழேயும் வாங்குறதால ஒரு எவரேஜான ப்ரைஸ் வந்துடும். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிரிப்டோ கரன்சி கிடைக்கும். அப்படி நீங்கள் பிட்காயின் என்ன வாங்குறீங்களோ அது கிடைக்கும். உங்களுக்கு இப்போ யோசனை கொண்டு வரலாம், மார்க்கெட்டில் பொட்டம் தெரிஞ்சால் நாங்கள் டிரெக்டாக வாங்கி போட்டு விற்றுருமே, ஏன் நாங்கள் இப்படி துண்டு துண்டாக நிறைய இடத்த வாங்குறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யோசனை கொண்டு வரலாம். யாராலையுமே எந்த ஒரு பொருள்கிற பொட்டத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்தாலும் சரி, நார்மலாக பிட்காயின் கிரிப்டோ மார்க்கெட் எல்லாம் வேல்ஸோட கண்ட்ரோலாக இருக்குது. வேல்ஸ் எப்போ நினைக்காங்களோ அப்போ மார்க்கெட் தான் பண்ணுவாங்க. வேல்ஸ் எப்போ நினைக்காங்களோ மார்க்கெட்டை பம்ப் பண்ணுவாங்க. யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, வேல்ஸுங்கிறது நிறைய கிரிப்டோ வச்சிருக்கு, ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கான்செப்ட் நிறைய கிரிப்டோ வச்சிருக்கிறாங்களோ வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மார்க்கெட் உங்களோட கையில் இல்லாதால் நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் பொட்டமில் வாங்கினீங்கன்னு சொல்லி அது கீழே இன்னொரு பொட்டம் கொண்டு வரும். நீங்கள் அதுதான் பொட்டம் சொல்லி அங்கேயும் வாங்குவீங்க, அது கீழே இன்னொரு பொட்டம் வரும். சில நேரம் பொட்டம் கீழே போகும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வாங்குறதுக்கு. ஆனால் அதுதான் பொட்டம், அதாவது ஆல்ரெடி வந்தது தான் பொட்டம், அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே பம்ப் ஆகி போயிடும். ஸோ உங்களால் மார்க்கெட்டை பொட்டமே கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட்டை டொப்பையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. 1000 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் அது லக்கில் தான் முடியுமே தவிர அவர் 100% சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டிசிஏ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இப்போ ஒரு கோடி ரூபா இல்லாட்டி 1 லட்சம் இருக்குது, 10,000 இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வாங்க போறீங்க. நான் பிட்காயினை தவிர வேறு எந்த கரன்சியை நான் வாங்குறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கினா உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பிட்காயின் வாங்க போகிறீங்க 10,000 இருக்குன்னா ஒவ்வொரு 1000 ரூபீஸாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட 1 லட்சம் இருக்கணும்னா ஒரு 10,000 ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குங்க. ஓகே, இல்லை உங்கள்கிட்ட இப்போ 1 லட்சம் இருக்குது ஆனால் நிறைய இன்டர்வலில் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட 1 லட்சத்தை ஒவ்வொரு 1000 நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு போங்க. அப்படி உங்களுடைய என்ன மாதிரி பணம் இருக்கோ அதை உடச்சி சின்ன துண்டாக வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வேறு ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கக்குள்ளே உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் அந்த 1 லட்சத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி முடிக்கக்குள்ளே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் டொப்லேயும் வாங்கிட்டு மாட்டீங்க, பொட்டம்லேயும் வாங்கிட்டு மாட்டீங்க. நீங்கள் நாளைக்கு டொப்பில் வாங்கிட்டு கவலைப்பட இந்த வரல. இப்போ உங்களுக்கு டிசிஏ என்னென்னு வழங்கிட்டு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் டிசிஏ. இப்போ டிசிஏ போர்ட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எக்ஸ்சேஞ்சுகள்லேயே ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேயும் செய்யலாம், இல்லாட்டி ப்ரைவேட்டாக கூட நிறைய போட்ஸ்கள் இருக்குது. நீங்கள் ஆனால் எக்ஸ்சேஞ்சிலேயே ஃப்ரீயாக கிடைக்கிற போட்டில் டிசிஏக்கு பெஸ்ட் தான். நான் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டிசிஏ எப்படி பண்ணுறேன், டிசிஏ மெத்தட் மூலம் எப்படி பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுங்கிறத 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அந்த பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் எங்கே இருக்குன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட்டில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் HBU கன்சல்டன்சியால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பொட் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி அட்வான்ஸ் விஷயங்களை பேசிக்கில் எல்லாமே டீச் பண்ணியிருக்கணும். அடுத்த பொட் கோச்சிங் ப்ரோக்ராமில் 100% பெசிவாக பொட்டுகளை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் 100% ஃப்ரீ இதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க சொன்னால் அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் வீடியோ வந்து பார்க்குற டைமுக்கு எத்தனை லைக் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் தான். பை.